வணக்கம். இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து செட்டேரியா புல். இந்த புல் வந்து ரெண்டாவது புல். இது வந்து சூப்பர் மொபாசா. இது வந்து சூப்பர் மொபாசா. இதுவும் வந்து தீவன புல் தான். ஆடு மாடு கோழி முயல்கள் எல்லாமே சாப்பிட்ற தீவன புல் தான். இந்த புளியும் வந்து நீங்கள் பச்சையாகவும் போட்டுக்கலாம், காய வச்சும் போட்டுக்கலாம். இல்லை, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மொபாசா. நீங்கள் எப்படி நம்ம கோ4 நம்ம தீவன புல் நீங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கோ4 கோ5 கோ6 சூப்பர் நெப்பர் இருக்குது இல்லையா? எப்படி இந்த சூப்பர் நெப்பர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ, அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கினியா புல்லோட வெரைட்டி தான். கினியா புல்லே வந்து லேட்டஸ்ட் வெரைட்டி சூப்பர் மொபாசா. மேலே பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெப்பர் மாதிரியே இருக்கும். சரிங்களா? மேலே பாருங்கள், இது பார்க்கறதுக்கு சூப்பர் நெப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீழே வந்து தண்டு வந்து பார்த்திங்கன்னா நெல்லுத்தூர் மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே தண்டே ஊற்றாது உங்களுக்கு, நெல்லுத்தூர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்தமாதிரி நெல்லுத்தூர் மாதிரி இருக்கும் பாருங்கள். மேலே பார்க்குறதுக்கு நம்ம சூப்பர் நெப்பர் மாதிரியே இருக்கும். கீழே வந்து தண்டுகள் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் நெல்லுப்பேர் பார்த்துருக்கீங்க, நெல்லுப்பேர் அடித்தூர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நாங்கள் விதைக்காக விட்டுருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது 4 அடி ஹைட்டு வரைக்கும் வரும். நீங்கள் வந்து 3 அடியிலே அறுத்து போட்டணும் ஆட்டு மாட்டுக்கு. அதே போல் இதை பச்சையாக போட்டலாம், காய்ச்சும் போட்டலாம். இது வந்து 3 நாளே காஞ்சிரும். நம்ம செட்டரேபிள் இது மாதிரி பார்த்தோம், அது காயத்துக்கு கொஞ்சம் கிட்ட 1 வாரம் மேலே ஆகும். ஆனால் இது வந்து 3 நாளே காஞ்சிரும் உங்களுக்கு. அதோட ரொம்ப லைட் வெயிட் இது. ஓகேங்களா? சும்மா அறுத்து போட்டு நீங்கள் காலைல அறுத்து போட்டாவே உங்களுக்கு வந்து மதியானத்து சாயந்தரமே பார்த்தீங்கன்னா நல்லா வாடி போய் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரம் காஞ்சிரும். இதையும் நீங்கள் பச்சையாக போட்டுக்கலாம், காய்ச்சும் போட்டுக்கலாம். நீங்கள் கையில் இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிழல் சூப்பராக வரும். சில பேர் சொல்கிறாங்களே, இந்த தென்னை மரம் தோப்பு வச்சுருக்கேன், தோப்பில் வந்து நல்லா வளர புல் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதுமாதிரி இந்த சூப்பர் மொபாசா புல்லை வந்து நல்லா அருமையாக வளரும். இது வந்து நம்ம நாட்டுறது கிடையாது, வந்து பிரேசில் வெரைட்டி. ஸோ பிரேசிலேருந்து வந்த வெரைட்டி தான் வந்து இது. நடைமுறை பார்த்திங்கன்னா அதே போல் தான். 1 கொண்டு நடலாம், நீங்களாம் 2 கொண்டு நடலாம். நடுவில் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து உழவு ஓட்டிங்க, வீட்டை வச்சு களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கொண்டு கேப்பில் வச்சுக்கலாம். நிறைய ஈல்டு வரணும், பில்லை முளைக்கூடாதுன்னா இப்போ இந்த நாங்கள் பாருங்கள் 1 கொண்டு தான் நட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள் 1 கொண்டு தான் நட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1 கொண்டு கேப்பில் நட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈல்டு வரும் உங்களுக்கு. அடித்தூர் பாருங்கள். இப்போ இந்த வயலை பார்த்தீங்கன்னா இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெல் வயல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் அடித்தூர். நீங்கள் அடியோட அறுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் விட்டு கூட அறுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அறுத்து விட்டிங்கன்னா அடுத்து வந்து ஒரு 20 டேஸில் நீங்கள் அதை அறுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த புல் நான் ஏன் போடணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு வந்து அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிரும் உங்களுக்கு. 25 டேஸில் ஃபஸ்ட்டு கட்டிங் மட்டும் தான் 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 25 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அறுத்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம செட்டரியா புல் பார்த்தோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மந்த் ஆகும். இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் அறுத்துடலாம், சீக்கிரமும் காஞ்சிடும் உங்களுக்கு இந்த செட்டரியா புல். இது வந்து நம்ம விதை இது பார்த்திங்கன்னா விதைகள் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்கில் மட்டும் விதைகள் வரும். இல்லைங்களா? நம்ம இதை விதைகள் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம நவம்பர் டிசம்பர் அக்டோபரில் மட்டும் உங்களுக்கு வந்து விதைகள் வரும், மற்றபடி விதைகள் வராது. அதே மாதிரி நம்ம கினியா புல்லுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கினியா புல் வந்து எல்லாருமே கினியா புல் வச்சுருப்பாங்க, தென்னந்தப்புல் வச்சுருப்பாங்க. கினியா புல் வந்து இந்த மாதிரி பூ சீக்கிரம் வந்துடும். ஓகேங்களா? பட் இந்த சூப்பர் மொபாசாவில் வந்து இந்த விதைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். எப்போனா இந்த அக்டோபர் நவம்பரில் தான் உங்களுக்கு வந்து இந்த விதைகள் வரும். மற்ற டைமில் இந்த விதைகள் வராது. அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இன்னும் பாருங்கள், இது சொனையே இருக்காது உங்களுக்கு. இல்லை, சொனையே இருக்காது உங்களுக்கு. அருமையான தோணும். அப்புறம் நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. அதாவது எனக்கு வந்து மாடு வந்து கழிக்கக்கூடாது, இந்த மாடு வந்து கழிக்கக்கூடாது, சுத்தமாக சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புல் ரொம்ப பெஸ்ட்டு. பச்சையாக போட்டுக்கலாம், காய்ச்சும் போட்டுக்கலாம், அதேமாதிரி ஸ்டைலேஜும் பண்ணி போட்டுக்கலாம். முக்கியமாக அதே மாதிரி வந்து 100 ஆடு 200 ஆடு 300 ஆடு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக மாட்டு பண்ணையில் வந்து இந்த தீவனத்தை வந்து அறுத்து போகிறது தான் ரொம்ப பிரச்சனை. இல்லைங்களா? ஒருத்தர் 300 ஆடு வச்சுருக்காரு ஒருத்தர். எனக்கு தினமும் இந்த தீவனம் அறுக்கிறதுக்கே வந்து 20,000 5,000 10,000 செலவாகுதுங்க, அதை அறுத்து கொண்டாந்து போட்டு போகிறதுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த சூப்பர் மொபாசா வந்து ஏக்கருங்களாக போட்டு நீங்கள் டிராக்டரில் நீங்கள் இப்போ நம்ம டிராக்டர்லேயும் அறுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ரீப்பர் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசிஎஸ் ரீப்பர், அதேமாதிரி நிறைய ரீப்பர்லாம் நான் பார்த்துருப்பீங்க. அந்த ரீப்பரில் நீங்கள் ஒரே நாள் அறுத்துட்டு நீங்கள் காய்ச்சும் போட்டுக்கலாம். நீங்கள் ரீப்பரில் எடுத்து கொண்டாந்து போடலாம். இப்போ ஒரு பண்ணையாளர் என்ற சொல்கிறாரு, எனக்கு எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குங்க. இப்போ வேலி மசாலா இருக்கிறதுக்கு ரீப்பரில் இருக்கிறாங்க, குதிரை மசாலா இருக்கிறதுக்கு ரீப்பர் மிஷின் இருக்கிறாங்க, மிஷின்லேயே அறுத்து போட்டுறாங்க. அதுக்கும் ஆள் செலவு கிடையாது. எனக்கு இந்த தட்டை வெட்டுற மட்டும் தான் மிஷின் இல்லை. தட்டை வெட்டுற மிஷினுக்கு இந்த சூப்பர் நெப்பர் கோஃபார் வெட்டலாம் மிஷின் இருக்குது. அந்த ப்ரெஷ் கட்டில் இருக்குது இல்லையா, ப்ரெஷ் கட்டில் வச்சுட்டு அறுப்பாங்க. பட் அதில் இருக்கிறது ரொம்ப சிரமம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அந்த கோஃபோர் கோவை சூப்பர் நெப்பர்
தான் அறுக்கிறது தான் மிஷின் இல்லை. மிஷின் இருந்தால் அந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கிடையாது உங்களுக்கு. அதனால் வந்து இந்த சூப்பர் மொபாசா நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பர் மொபாசா பார்க்குறது இந்த நேப்பர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் மொபாசா போட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அதே இந்த வேலி மசால் குதிரை மசாலா இருக்கிற அந்த ரீப்பர் மிஷினில் நீங்கள் அறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய பண்ணையாளர்களுக்கு வந்து எல்லாத்தையும் மிஷினில் எடுத்துக்கலாம். வேலி மசால், குதிரை மசால், இந்த மொபாசா புல்லு எல்லாமே மிஷினில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லேபர் செலவு ரொம்ப 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 மிச்சமாகும். நாங்கள் வந்து கண் கூட இன்னும் கிட்டத்தட்ட நாங்கள் 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விவசாயிகளும் சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி நான் 100 ஆடு 200 ஆடு வச்சுருக்க பண்ணையாளர்கள்லாம் நாங்கள் வந்து சாம்பிள்ஸ் கொடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. சார் சூப்பராக இருக்குது சார், நாங்கள் வந்து எங்கள் வேலி மசாலா குதிரை மசாலா மட்டும் தான் நாங்கள் மிஷின் எடுத்துகிட்டு இருந்தோம். மற்றபடி இந்த சூப்பர் நேப்பியர் கோஃபைலாம் எங்களுக்கு வந்து ஆலோஜி வெட்டி எங்களுக்கு வந்து கொண்டு வந்து போட முடியல. இதுக்கு வந்து இந்த செட்டரியா புல்லும் இந்த மொபாசா புல்லும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஆள் செலவு வந்து ரொம்ப குறைக்குது. நான் வந்து வீடியோக்காக சொல்லவே கிடையாது. நாங்கள் வந்து கண்கூடாவே கிட்டத்தட்ட 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். மற்ற விவசாயம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களும் நல்லா ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்வகை தீவனம் கொடுக்கணும், மரவகை தீவனம் கொடுக்கணும், அப்புறம் வந்து பயிர்வகை தீவனம் கொடுக்கணும். அந்த பயிர்வகை தீவனம் வேலி மசால் குதிரை மசால் மிஷினில் எடுத்துட்டீங்க ஓகேங்களா. இதுவும் அந்த கோஃபைக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த புல்லை போட்டுட்டு இதே மிஷினில் எடுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆள் செலவு ரொம்ப மிச்சமாகுது. ஆள் செலவு நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பர் மொபாசா அப்படின்னா அதோட மெயின் ஃபீச்சர் என்னது, ஈஸியாக அறுத்து ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். அதுதான் முக்கியமான ஃபீச்சர். ஈஸியாக அறுத்து ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். வயசானவங்களும் ஒரு 60 வயசு 70 வயசான ஒரு வயசானவங்களும் ஈஸியாக அறுத்து கொண்டு போகலாம். அது முக்கியமான ஃபீச்சர். அப்புறம் நிழலில் வரும், நிழலில் அருமையாக வரும். அப்புறம் தண்ணி நிற்கிற இடத்துல வராது உங்களுக்கு. அது முக்கியம் பிரச்சனை எல்லாம் வரும். அதே மாதிரி அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. மிஷினில் எடுத்துக்கலாம், கையில் எடுத்துக்கலாம். கட் அண்ட் கேரி ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணி கேரி பண்ணி நீங்கள் தூக்கிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி வந்து பச்சையாகவும் போட்டுக்கலாம், காய்ச்சும் போட்டுக்கலாம். முக்கியமாக தான் எல்லா விவசாயிகளும் ஃபீல் பண்ணுறது வந்து நான் காஞ்சதுக்கு ஒரு தீவனம் போகிறேன், பச்சையாக போகிறதுக்கு ஒரு தீவனம் போகிறேன் அப்படின்றாங்களா. அப்படி கிடையாது. வந்து அறுவை வினத்து பச்சையாக போட்டலாம், காய்ச்சும் போட்டுக்கலாம். அது தீவனம் போகிறேன். அடுத்தது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்துக்கலாம். அடுத்தது ரொம்ப ஈஸி. கட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு மாட்டு தேவையான புல்லை நீங்கள் அறுத்து போட்டுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அருவாலை தான் அறுக்க முடியும். அறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி தட்டாரு. ஸோ நெல் இருக்கிற மாதிரி நீங்கள் அறுத்துட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் இதை உங்களுக்கு காமிக்கலாம் எப்படி வந்து மாடு சாப்பிடுன்ட்டு. அருமையாக மாடு கோழி முயல் எல்லாமே அருமையாக சாப்பிடுது. அதே மாதிரி முயல் பண்ண வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, முயல் பண்ண வச்சுருக்கவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த மொபாசா புல் ரொம்ப பெஸ்ட். அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஃபை சூப்பர் இப்போ தான் போட்டு அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாகவே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மொபாசா ஃபுல்லாக போடலாம். இது வந்து இவ்வளோ ஹைட்டு தான் வரும், 4 அடி 3 அடி ஹைட்டு தான் வரும் உங்களுக்கு. அடுத்துப்பட்டுனா அருமையாக சாப்பிடணும். சில பேர் சொல்கிறாங்க இந்த மாடு திங்க மாட்டேங்குது அப்படிலாம் 1-2 பேர் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹைட் நல்லா வளர விட்றாங்க. அவங்க வந்து இந்த கோஃபை சூப்பர் இப்போலாம் ஹைட்டாக விட்டு வளர்த்து அதுதான் பழக்கம் உங்களுக்கு. அதனால் வந்து ஹைட்டாக விட்டுறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ரஃபாகிடுது. அதனால் வந்து சாப்பிட மாட்டேங்குது பிரச்சனை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 அடி உயரத்தில் அறுத்து போட்டணும். நான் சொல்லுறது 3 அடி உயரத்தில் அறுத்து போட்டு நீங்கள் போடுங்க. அருமையாக மாடு சாப்பிடுது. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக அதை கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. அருமையாக வருதுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து தொலைப்பட தேவையில்லை. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தட்டையை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பார்த்தா சூப்பர் நேப்பியர் தட்டை மாதிரி தான் இருக்கும். அடியில் போக பாருங்கள். நல்லா உங்களுக்கு நல்லா தண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்க்க தான் உருண்டையாக இருக்கும். பாருங்கள் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஸோ உங்களுக்கு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். காஞ்சிரும் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து இலசா இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நான் இலசா இருக்கும்போது அருமையாக இருக்கும். இலசு ஒன்று வரும் பாருங்கள். இது நாங்கள் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டோம். இன்னும் நீங்கள் இலசாவே இருக்கலாம் பாருங்கள். இதான் இலசு. இந்த மாதிரி பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்கும். நல்லா ஜூஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இது சூப்பர் மொபாசா. இது இதை பாருங்கள் இப்படி இருக்கு. பார்க்கவே உங்களுக்கு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை எப்படி தட்டை மேலே பார்க்கறதுக்கு சூப்பர் நேப்பியர் மாதிரி இருக்கும். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் காய வச்சது. ஸோ இதுதான் வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள். எப்படி இந்த பச்சை தான் இது. அப்படி இதுதான் போன வாரம் தான் இப்போ நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறுத்து காய போட்டேன் இல்லை. இது அப்படியே அறுத்து அப்படியே போட்டிங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிடும் உங்களுக்கு. இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஆளோட ஹைட் இருக்குது எல்லாமே காய போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி காஞ்ச தேனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம கோயபஸ் 29 நாட்டு சோளம் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, தெளிச்சு விட்டு காய வச்சு போகிறாங்க. அது வந்து 1 டைம் கட்டிங் தான். இப்போ மறுபடியும் உழை விட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க, காய வச்சு போடணும். ஆனால் வந்து மொபாசா வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் 5 வருஷம் வரும் உங்களுக்கு. 5 வருஷம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து காய போட்டு உங்களுக்கு பண்ணைக்கு தேவையான காஞ்ச தேவையான நீங்கள் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம்.
எப்படி இருக்கு பாருங்கள். அடியில் பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தண்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இதே இது பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாகிடும். அது எப்படியும் நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு. அவுத்துறோம். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி நம்ம கட்டி காய போட்டிருக்கோம். நீங்கள் நிறையா இப்போ பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி அறுத்தோடைய வயலில் போட்டாலே போதும். ஒரு டிராக்டர்லையோ இல்லாட்டினா நீங்கள் பிசிஎஸ் இந்த ப்ரெஸ் கட்டரில் நீங்கள் அறுத்து போட்டிங்கனாவே நீங்கள் நெல் கட்டுறாங்க இல்லையா, வைக்கோல் கட்டுற மிஷினில் நீங்கள் கூட சுற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ணை மட்டும் பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படிங்க பண்ணுறது, என்ன மாடு சாப்பிடணும் அதுமாதிரி கொலைப்பட தேவையில்லை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். நாங்கள் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. நாங்கள் இதேமாதிரி ஸ்டோர் பண்ணி ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது காமிக்கிறோம் உங்களுக்கு. பக்கத்தில் காய வச்சுருக்கோம். நாங்கள் இதேமாதிரி கரெக்டாக காய வச்சுருக்கோம். அதை காமிக்கிறோம் நாங்கள் எப்படி காய வச்சுருக்கோன்ட்டு. அதுமாதிரி இதை விதைக்கண்ணை தேனை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9600262669. ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் எடுக்கணும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். பெஸ்ட்டு தீவனம் உங்களுக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு, கோழிகளுக்கு, முயலுக்கு பெஸ்ட்டு தீவனம். பச்சையாக போட்டுலாம் காய வச்சும் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குங்களா? சரி, தட்டை தூக்கிட்டு போனால் ஏதோ சூப்பர் நெய்பர் கோஃபோ தூக்கிட்டு போனால் நினச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் மொபாசா வந்து இப்போ மாட்டுக்கு போடுறோம். காஞ்ச தீவனத்தை போடுறோம். மாடு எப்படி சாப்பிடுது பாருங்கள். மாடு எப்படி சாப்பிட பாருங்கள். இது நல்லா சாப்பிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மாடு காஞ்சது சாப்பிடுமா சாப்பிடாதா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து மாடு நல்லா சாப்பிடும் உங்களுக்கு காஞ்ச தீவனத்தை. ஸோ நீங்கள் பண்ணையில் வந்து நீங்கள் பச்சைக்கு ஒரு தீவனம், காஞ்சதுக்கு ஒரு தீவனம் அந்த மாதிரி போட தேவையில்லை. ரெண்டுமே ஒரே தீவனமாக நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதே காய்ச்சதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சையாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக வைக்கோலோ கடலைக்குடியோ எதுவுமே வாங்க தேவையில்லை. இதுமாதிரி சப்போஸ் சில மாடலாம் சாப்பிட்லன்னு சொன்னாங்க. சாப்பிட்லன்னா நீங்கள் உப்பு தண்ணி தெளித்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட தட்டியாக சாப்பிட்றோம் உங்களுக்கு. அந்த உப்பு டேஸ்ட்டுக்காக வந்து அந்த காஞ்சதை வாய வைக்கும். பழக்கலாம், நீங்கள் போக போக பழக்கிடலாம். அதெல்லாம் இப்போ இந்த மாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறோம். இந்த பக்கத்து கட்டுக்கு இது வேறு மாடு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் இப்படி எடுத்தது பாருங்கள். இந்த மாடு சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுது. சரி, எங்கள் பண்ண மாடு வேறு இடத்துல இருக்குது. இது இந்த மாடு சாப்பிடுவங்களுக்கு. இப்போ அடுத்தது காஞ்ச தீவனம் போடுவோம். பச்சை எடுத்துடும். இது காஞ்சது நல்லா மொபாசா சாப்பிடுவோம். நீங்கள் 3 அடியிலே அறுத்து போட்டுருணும் உங்களுக்கு. 3 அடியிலே அறுத்து போட்டால் மாடு ஃபுல்லாக சாப்பிட்டு. நாங்கள் விதைக்காக விட்டுருக்கனால கொஞ்சம் 4 அடி விட்டுருக்கோம். நீங்கள் 3 அடியிலே அறுத்து போட்டுனா நல்லா மாடு சாப்பிட்டு மேய்ச்சலுக்கும் விட்டுக்கலாம். சூப்பர் மொபாசா வந்து மேய்ச்சலுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது 2 புல் நீங்கள் பார்த்தோம். நம்ம செட்டேரியா புல் பார்த்தோம், மொபாசா புல் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே செட்டேரியா புல் நீங்கள் மேய்ச்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொபாசா புல் நீங்கள் சாப்பிட்ற மொபாசா புல்லும் நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதுதான் நம்ம சூப்பர் மொபாசா. நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து எல்லாம் காய வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 டேஸ்லேயே காஞ்சிடும் உங்களுக்கு. 4 டேஸ்லேயே காஞ்சிடும். காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, கட்டி இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடுக்கி வச்சு நீங்கள் தினமும் நீங்கள் வந்து இப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு கட்டு 2 கட்டு தினமும் போட்டுருந்தால் உங்களுக்கு வைக்கோல் பிரச்சனையும் இருக்காது. ஆட்டுக்கு வந்து கடலைக்கூடிய பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இது பாருங்கள், அங்கே தண்டு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இது மொபாசா பாருங்கள். நெல்லோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி இருக்குது. நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். காமிக்கிறீங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து சூப்பர் மொபாசா காஞ்சது போடுறோம் பாருங்கள். மாடு நல்லா மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். வைக்கோல் கடலைக்குடிலாம் மற்ற புல்லாம் எப்படி சாப்பிட்றோம் அதேமாதிரி நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்கள் அப்படி கொலைப்பட தேவையில்லை.
தைரியமாக நீங்கள் வந்து நீங்கள் அறுத்து காய போட்டு உங்கள் மாடு இந்த சூப்பர் பொம்பாஸ் பயிர் வந்து பச்சையாக இருக்கும்போது அறுத்து நம்ம காய வச்சு மாட்டுக்கு நம்ம போடும்போது நல்லா சாப்பிடுதுங்க. அது எங்கள் வீட்டுக்காரமாக வந்து அனுப்பிவிட்டேன், நல்லா சாப்பிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் விட்டமின் சத்து நிறைய பால் எடுத்துட்டு நல்லா மாடு நல்லா சாப்பிடுது. நல்லா முத போட்டாங்க. முத இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க, வீட்டுக்காரமாக அனுப்பினேன். முத நல்லா நீட்டாக சாப்பிடுது. சாப்பிடுது. என்ன சொன்னாங்க? நல்லா சாப்பிடுங்க, வெளுத்து வாங்கன்னு சொன்னாங்க. அக்கையா வெளுத்து வாங்குது தான். வெளுத்து வாங்க வைக்கும்போது நல்லா வைக்க மாதிரி நல்லா நீட்டாக சாப்பிடுது. மாடு வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் வரல. 10 நாளாச்சுக்கு கொண்டு போயிட்டு நல்லா சாப்பிடுது. ஸோ வைக்கோலோட உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும். உங்களுக்கு வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு. இது வந்து மாதம் அறுத்து மாதம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ காஞ்சத்தனம் எங்களுக்கு கிடச்சிருது உங்களுக்கு. இதில் முக்கியமாக விவசாயிகள் வந்து அந்த காஞ்சத்தனம் கிடைக்கிறதா 300 வைக்கக்கட்டு 300ரூவாங்கிறாங்க. எங்கே போகிறது? கடலைக்கூடிய ஒரு ரேட்டுனா அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு ரேட்டு வருது. அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் இந்த மொபாசா புல், செட்டரியா புல்லாம் காய்ச்சி போட்டுக்கலாம். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் ஒவ்வொரு விவசாயிகளும் சொல்லிட்டு தான் இருக்கோம், போடுங்கன்ட்டு எல்லாம் போட்டுருக்காங்க. போட்டவங்களும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. தைரியமாக போடலாம் உங்களுக்கு.